இந்த பணத்தை எண்ணி எழுதணும் சாமி. எப்பவும் போல தான். பணம் எவ்வளவு இருக்குது? 100, 200, 300. ஓகேயா? 10 ரூபா காசில் 2 இருக்குது, 2 எழுதிடுறோம். ஒத்த ரூபா காசில் 6 இருக்குது, 6 எழுதிடணும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா காசில் 2 இருக்குது, 10 ரூபா காசில் 4 இருக்குது, ஒத்த ரூபா காசில் 5 இருக்குது. அதையெல்லாம் எண்ணி அந்தந்த பிளேஸில் எழுதிடணும். இப்போ நம்ம கூட்டல் செய்ய போகிறோம். இந்த ஒத்த ரூபாலேருந்து ஆரம்பிக்கணும். 6 ரூபாவோட 1 ரூபாயை கூட்டணும். 6 ரூபாயை மனசில் வச்சுக்கோ. 5 ரூபாய்க்கு நீ என்ன பண்ணிக்கோ, விரல் விட்டுக்கோ. 6, 7, 8. 6க்கு அப்புறம் எத்தனை சாமி? 7, 8, 9, 10, 11. 11க்கு 1, மிச்சம் 1 இங்கே கொண்டு போய்க்கலாம். ஓகே, அப்போ 10 ரூபாய்க்கு கூட்ட போகிறோம். 4 மனசில் வச்சுக்கோ. இந்த 2 விரல் விட்டுக்கோ. 4க்கு அப்புறம் 5, 6, இந்த 1 சேர்த்தோம்னா 7. அதுக்கப்புறம் இது 2ஐயும் கூட்டணும். 300 ரூபாயோட 200 ரூபாயை கூட்டினோம்னா 500 ரூபா. அடுத்தது இந்த பார்ட்டு 100, 200. 100 ரூபா பிளேஸில் 2 போட்டுறணும். 10 ரூபா பிளேஸில் 2, 4, 6 இருக்குது. 6 10 ரூபா இருக்கனால 6 போட்டுரும். ஒத்த ரூபாவில் 2 இருக்கனால 2 போட்டுரும். அடுத்தது 100 ரூபா பிளேஸில் 2, 10 ரூபா பிளேஸில் 4, ஒத்த ரூபா பிளேஸில் 5 போட்டோமா. இப்போ இதை நம்ம கூட்டல் செய்ய போகிறோம். எப்பவும் போல் இந்த கடைசியிலேருந்து ஆரம்பிப்ப. பெரிய மதிப்பை மனசில் வச்சுக்கோ. 5 மனசில் வச்சுக்கோ. 6, 7. அடுத்தது இது 2, 6ஐயும் 4ஐயும் கூட்ட போகிறோம். 6 மனசில் வச்சுக்கோ. 4 விரல் விட்டுக்கோ. 7, 8, 9, 10. 10க்கு 0, மிச்சம் 1. 4ஓட 2ஓட 2 கூட்டினோம்னா 4, 4ஓட 1 கூட்டினோம்னா 5. இப்படி உனக்கு சிரமம்னா நீ ஒத்தியாக கோடு போட்டு கூட்ட வேணும். பயிற்சி செய்வோமால. இப்போ பாரு, அவங்களே கொடுத்துருக்காங்க. 8ஓட 7 கூட்டினோம்னா 15க்கு 5, மிச்சம் 1. 1ஓட 4 கூட்டினா 5. இந்த 1 அப்படியே இறக்கிடணும். அடுத்தது இங்கே 9ஓட 4 கூட்டினோம்னா 13, 13க்கு 3, மிச்சம் 1. 1ஓட 3 கூட்டினோம்னா 4. இந்த 2 அப்படியே இறக்கிடணும். 5ஓட 5 கூட்டினோம்னா 10, மிச்சம் 1. 2ஓட 1 கூட்டினோம்னா 3. இந்த 4 அப்படியே இறக்கிடணும். 9ஓட 2 கூட்டினோம்னா 11, 11க்கு 1, மிச்சம் 1 இங்கே கொண்டு வந்துடுவேன். 7ஓட 1 கூட்டினோம்னா 8. இந்த 3 அப்படியே இறக்கிடணும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா 7ஓட 4 கூட்டினீங்கன்னா 11, 11க்கு 1, மிச்சம் 1. 8 மனசில் வச்சுக்கோ. 5 விரல் விட்டுக்கோ. வீட்டுக்கப்புறம் 9, 10, 11, 12, 13. 13க்கு 3, மிச்சம் 1. 5, 1, 6. அடுத்தது இங்கே 8 மனசில் வச்சுக்கோ. 6 விரல் விட்டுக்கோ. அப்போது 9, 10, 11, 12, 13, 14. 14க்கு 4, மிச்சம் 1. 7ஓட 1 சேர்த்தோம்னா 8. 8 மனசில் வச்சுக்கோ. 5 விரல் விட்டுக்கோ. 9, 10, 11, 12, 13. 13க்கு 3, மிச்சம் 1. 6ஓட 1 கூட்டினோம்னா 7. அடுத்தது இங்கே 8, 3. 8 மனசில் வச்சுக்கோ. 3 விரல் விட்டுக்கோ. 9, 10, 11. 11க்கு 1, மிச்சம் 1. 9 மனசில் வச்சுக்கோ. 5 விரல் விட்டுக்கோ. இப்போ 10, 11, 12, 13, 14. இந்த 1 சேர்த்தோம்னா 15. 15க்கு 5, மிச்சம் 1. 8ஓட 1 சேர்ந்ததுன்னா 9. அடுத்தது பயிற்சி செய்வோமால. பாரசாமி 5ஓட 5 கூட்டினோம்னா 10. 10க்கு 0, மிச்சம் 1. 9ஓட 1 கூட்டினோம்னா 10. 10ஓட 7 கூட்டினோம்னா 17. 17க்கு 7, மிச்சம் 1. 6ஓட 1 கூட்டினோம்னா 7. 7ஓட 2 கூட்டினோம்னா 9. இங்கே 8 மனசில் வச்சுக்கோ. 8ஓட 7 கூட்டினோம்னா 15. 15க்கு 5, மிச்சம் 1. 2, 1, 3. 3, 1, 4. அடுத்தது 7 மனசில் வச்சோ. 7 கூட 2 கூட்டினீங்கன்னா 9. அடுத்தது பாரு, 9 மனசில் வச்சுக்கோ. 9ஓட 6 கூட்டினீங்கன்னா 15. 15க்கு 5, மிச்சம் 1. 1ஓட 4ன்னா 5. 5ஓட 2ன்னா 7. 7, 2, 9. அடுத்தது 6 மனசில் வச்சுக்கோ. 5 விரல் விட்டுக்கோ. 6ஓட 5 கூட்டினோம்னா எத்தனை தங்கம் வரும்? இங்கேருந்து நம்ம செய்யணுமா? இதிலேருந்தே நம்ம தான் செய்யணும் மற்றது. சரி, 6க்கு அப்புறம் 7, 8, 9, 10, 11. 11க்கு 1, மிச்சம் 1. 8, 1, 9. 9 மனசில் வச்சுக்கோ. 4 விரல் விட்டுக்கோ. 10, 11, 12, 13. 13க்கு 3, மிச்சம் 1. 5ஓட 1 கூட்டினோம்னா 6. 6க்கு அப்புறம் 7, 8, 9. சரியா தங்கம்? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 9 மனசில் வச்சுக்கோ. 8 விரல் விட்டுக்கோ. இல்லைன்னா 8 தாட்டி 1 போட்டுக்கோ. 1 போட்டு எண்ணி பாருசாமி. கம்மியாக இருந்ததுன்னா தப்பாக போயிடும். 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. 17க்கு 7, மிச்சம் 1. 5ஓட 1 சேர்த்தீங்கன்னா 6. இப்போ 2 விரல் விட்டுக்கோ. 7, 8. 6, 3 இருக்குது. 6 மனசில் வச்சுக்கோ. 3 விரல் விட்டுக்கோ. அப்போ 7, 8, 9. இங்கே 9 வரும். அடுத்தது இதில் பார் சாமி, 9 ஏற்பாடு தெரியுமா? 1 9 9 2 18 எழுதிடலாம். இல்லைன்னா ஒரு 9 மனசில் வச்சுக்கோ.
இன்னொரு 9க்கு கோடு போட்டுக்கோ. 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. 18க்கு 8 மிச்சம் 1. 1ஓட 7னா 8. 8ஓட 1னா 9. 8ஓட 1னா 9. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 7 மனசில் வச்சுப்போம். 4 கோடு போடுவோம். 7ஓட 4ன்னு சொன்னால் 8, 9, 10, 11. 11க்கு 1 மிச்சம் 1. 8 மனசில் வச்சுக்கோ. 2 கோடு போடு. 9, 10, 11. 11க்கு 1 மிச்சம் 1. 3ஓட 1னா 4. 4ஓட 11க்கு 1 மிச்சம் 1. 3ஓட 1னா 4. 4 2 இங்கே 6. 6 வரணும். 611. இங்கே 8 மனசில் வச்சுக்கோ. 2 விரல் விட்டுக்கோ. 9, 10. 10க்கு 0 மிச்சம் 1. 7 மனசில் வச்சுக்கோ. 3 விரல் விடு. 8, 9, 10. இந்த 1 சேர்த்தோம்னா 11. 11க்கு 1 மிச்சம் 1. 4ஓட 1ன்னா 5. 5 ஐயோ இது கழித்தலை கூட்டல் தானே. 5 3 8டா தங்கம். இங்கேயும் 8 வரும். 810. அதில் தப்பாக இருக்குது. 8 மனசில் வச்சுக்கோ. 2 விரல் விட்டுக்கோ. 9, 10. சரியா? அப்போது 10க்கு 0 மிச்சம் 1. 9 மனசில் வச்சுக்கோ. 10, 11. 11க்கு 1 மிச்சம் 1. 6ஓட 1 கூட்டினீங்கன்னா 7. 7 மனசில் வச்சுக்கோ. 8, 9. இங்கே 9 வரணும். சரியா? 910. அடுத்தது கூட்டி தவற்றை கண்டறிந்து அதை சரி செய்க அப்படிங்கிறாங்க. 7 13க்கு 3 மிச்சம் 1. 4 2 6. 6 1 7 வரணும் இந்த இடத்துல. அடுத்தது இது ரெண்டையும் கூட்டினோம்னா 8. அப்போது என்ன ரிசல்ட் வரணும்? 873 அப்படிங்கிறது இங்கே விடையாக வரணும். இதில் பாரு 7 5 12க்கு 2 மிச்சம் 1. 6 1 இங்கே 7 வரணும். சரியா? இப்போ இந்த இடத்துல 4 3 7. இதில் பாரு தங்கம் 9 7 16க்கு 6. இங்கே வந்து எத்தனை வரணும்? 16 வரணும். 1 வரக்கூடாது. 16க்கு 6 மிச்சம் 1. பார்த்தீங்கன்னா 6. 6 கூட 4 கூட்டினோம்னா 10. 10க்கு 0 மிச்சம் 1. 4 3 7. 7 1 8. 806 வரணும். இங்கே பாரு 5 3 8. பார்த்தீங்கன்னா 8 2 10க்கு இங்கே வெறும் 0 தான் போடணும். 10 போடக்கூடாது. மிச்சம் 1 இங்கே கொண்டு போயிடுவேன். 2ஓட 1 கூட்டினீங்கன்னா 3. 308 வந்து அந்த இடத்துல ஆன்சராக வரணும். 7 13க்கு 3 மிச்சம் 1. 4 2 6. 6 1 7. இது கரெக்டாக இருக்குடாம்மா. அடுத்தது இங்கே 7 5 12க்கு 2 மிச்சம் 1. 6 1 7. இதுவும் கரெக்டாக இருக்குது. இங்கே பாரு 9 7 16க்கு 6 மிச்சம் 1. 10க்கு 0 மிச்சம் 1 8. இதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்தது 5 3 8. 8 2 10க்கு 0 மிச்சம் 1 3. இதுவும் சரியாக இருக்குது.